நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறதுக்கு முன்னாடியே இந்த துறையில் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 1993 கூகுள் எப்போ அவங்க பிஸ்னஸை தொடங்கினாங்களோ அந்த டைம்லேருந்தே அந்த எஸ்இஓன்னு சொல்லுவாங்க, அதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜேர்னி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30லேருந்து 35 வருஷம் டோட்டலாக மை ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ். ஸோ இந்த கூகுளோடைய ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரையும் அதோடைய சேஞ்சஸ், அதோடைய அல்காரிதம் ஒன்றையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனால் இதோடைய பேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கே வரையும் போகுது அப்படின்றத கிளியராக என்னால் சொல்ல முடியும். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 15 நிமிஷம் தான். நான் திருக்குறள் மாதிரி 2 லைன்ல இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் நிறைய இருக்க மாதிரி இப்போ நான் பேச இருக்கேன். அதனால் ப்ரெசன்டேஷன்லாம் எதுவும் இல்லை இங்கே. ஸோ நான் பேசுகிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தெல்லாம் பேசலை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, இது வந்து இன்டர்நெட்டில் ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்தா என்னெல்லாம் பார்ப்பீங்களோ அது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோடைய சம்மந்தப்பட்டு தான். என்ன பார்ப்பீங்க ஒரு கம்ப்யூட்டரில், ஒரு இன்டர்நெட்டில், ஒரு வெப்சைட்டில் டெக்ஸ்ட்டு பார்ப்பீங்க. டெக்ஸ்ட்னா கண்டென்ட், எழுதுன எழுத்துக்கள் பார்ப்பீங்க. அடுத்தது வந்து இமேஜஸ் பார்ப்பீங்க. அடுத்தது ஏதாவது பாட்டு கேட்குறதுக்கு சவுண்ட் ஆடியோ கேட்பீங்க, வீடியோ கேட்பீங்க, வீடியோ ஆடியோ சேர்ந்து கேட்பீங்க. இவ்வளோதான். இதுதான் டோட்டலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது. இந்த மீடியம் சார்ந்து தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யார் யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு சொல்லுங்களேன், ஏதாவது பேர் சொல்லுங்களேன். இங்கே ஃபேஸ்புக், ஓகே, இன்ஸ்டாகிராம், அப்புறம் டெலிகிராம், ஓ கிரேட். ஸோ எல்லாமே வந்து இந்த அடிப்படையில் தான் பில்ட் ஆனது. ஓகேங்களா? இந்த அடிப்படையில் தான் இது எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு இருந்தா கூட இது கூட ஒரு காமனான ஒரு விஷயம் எல்லாத்துலேயும் வருது. என்னன்னா லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், கமெண்ட்ஸ். இந்த மூணுத்தையும் எல்லா இடத்துலையும் கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லாதும் நான் அடித்தளத்துல தான் நான் இப்போ எல்லாத்தையுமே சொல்றேன் உங்களுக்கு எல்லாமே. ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாமே நம்ம நெட்வொர்க்கிங், இப்போ இங்க பேசுறோம் இல்லையா, இதை வந்து சாத்தியப்படுத்துறதுக்காக தான் செஞ்சிருக்காங்க. இந்த ரீசன்னால தான் இது ஃபுல்லாவே நடந்திருக்கு. ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் என்னத்துக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க, இது எப்படி வாழும் அப்படின்னா, நாம வந்து எப்படி சாப்பிடலன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது இல்லையா, அதே மாதிரி அதுக்கு ஒரு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தா அது உயிர் வாழும். அந்த எல்லாருமே ஒரு நாள் நான் சோசியல் மீடியால எதுவுமே டைப் பண்ண போறது இல்லை, எதுவுமே போட போறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா சோசியல் மீடியாவே கிடையாது உலகத்துல. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்மளுடைய பிஸ்னஸ்ல முதல்ல இந்த சோஷியல் மீடியாவை எப்படி இன்டெகிரேட் பண்றது, நம்பர் 1. இந்த டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ அண்ட் வீடியோ, இந்த 4 பிளாட்ஃபார்ம் சுத்தி தான் எல்லாமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா காமனா நீங்க பார்க்கலாம், யூடியூப்னா வீடியோ அண்ட் ஆடியோ, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல உங்களால பிக்சர் போட முடியும். எல்லாமே அது என்னெல்லாம் நான் சொன்னதோ அது எல்லாமே அது எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா, முதல்ல உங்க ப்ராடக்டை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணணும். நீங்க யாரு, நான் என்னுடைய ப்ராடக்ட் எப்படி இன்னொருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், என்ன ப்ராப்ளத்தை இது சால்வ் பண்ணும், என் ப்ராடக்ட் கொடுத்தா இது என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும், அப்புறம் எந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த ப்ராடக்டை எடுத்துட்டு போகலாம், இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல யோசிக்கணும். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நம்ம யோசிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாமும் ஈஸியாவே நம்மளால இப்போ பண்ண முடியும். இப்போ நான் இவ்வளோ வருஷம் 30-35 வருஷத்துல பார்த்ததுல இப்போ நிஜமாவே ஒரு பொற்காலம் தான் உங்க எல்லாருக்கும். ஏன்னா இப்போ வந்து முன்னாடி காலத்துல வந்து ஒரு இங்கிலீஷ் தெரியலையா, இப்போ இங்கிலீஷ் தான் பெரிய முன்னாடி நிறைய இருந்தது. நீங்க உங்க மார்க்கெட்டை பெருசா படுத்தணும்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். இப்போ அந்த மாதிரி
அந்த 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 இதெல்லாம் பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சு எறிஞ்சிருச்சு ஏஐல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் நீங்க தப்பு தப்பா அடிச்சாலும் அது சரியா அடிச்சு கொடுக்கக்கூடிய வல்லமை படைச்சிருச்சு ஒண்ணு. எனக்கு டைப்பிங்கே பண்ண தெரியாதுன்னா ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை காட்டிட்டு அதுல இருக்கிறது எனக்கு கண்டென்ட்டை கொடுன்னா அதையும் கொடுக்கறதுக்கு முடியும். அந்த அளவுக்கு ஏஐ வளர்ந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கண்டிஷன் வந்து இப்போதான் அமைஞ்சிருக்கு. இது உங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து இதை வச்சுட்டு நீங்க இதாகணும். இதுக்கு இப்போ நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இப்போ இதுதான். நீங்க ஒரு இது பண்ணா முதல்ல ஒரு வெப்சைட் வந்து உங்க பிஸ்னஸுக்கு கண்டிப்பா வேணும். வெப்சைட் இல்லாம இது இல்லை. ஒரு வெப்சைட்டோடைய நேச்சர் உங்களுக்கு தெரியும். 24 மணி நேரம் இருக்கும். அவங்க வெப்சைட்டை யார் வேணா எந்த நேரத்துல வேணா ஆக்சஸ் பண்ணலாம். அந்த வெப்சைட்டு எப்படி இருக்கணும் அது அடுத்தது. இதனால் அதுக்கு நான் நேரம் இல்லை இப்போ, அதனால அதை நான் விளக்கல. அந்த வெப்சைட்லயும் நம்ம உங்களுடைய வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். உங்களை வந்து தொடர்பு கொள்றதுக்கு நம்பர் மட்டும் போட்டு மட்டும் போதாது. ஒரு ஃபார்ம் மாதிரி ஏதாவது கொடுத்து அவங்க என்கொயரி ஃபார்ம் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா என்கொயரி ஃபார்ம் நிறைய பேர் பண்ணுவாங்க கால் பண்றதை விட. ஸோ அந்த என்கொயரி ஃபார்ம் இருக்கணும், வாட்ஸ்அப் இருக்கணும். இதெல்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு உங்க வெப்சைட்டை பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வெப்சைட்டை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு போய் போடணும். அப்போ அது எடுத்துட்டு போயினா வெப்சைட்டையே டெய்லி போட்டுட்டு இருந்தா யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் என்னெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுமோ அதை பத்தி உங்களால திறமை இருந்தா எழுதுங்க, இல்ல உங்க ப்ராடக்ட் மூலியமா வீடியோ எடுத்து போடுங்க, இல்ல இமேஜ் எடுத்து இந்த ப்ராடக்ட் இது பண்ணும் அப்படின்றது இந்த அது எழுதி சொல்லலாம், இல்ல ஆடியோவும் கூட போடலாம். ஸோ எப்படியெல்லாம் வந்து உங்க ப்ராடக்டை பத்தி டெய்லி எல்லா பரிணாமத்திலையும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். இதை நீங்க டெய்லி பண்ண அதுக்கு என்ன பண்றீங்க, நீங்க அதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. அதுக்கு சாப்பாடு கொடுக்க அதோடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதோடைய வேலையை ஸ்பீடா செய்ய ஆரம்பிக்கும். அது என்ன வேலை செய்யும், அது நெட்வொர்க்கிங் பரவும். அது நீங்க டெய்லி கண்டென்ட் போட அந்த கண்டென்ட் வந்து 4 இடத்துல அதோடைய இதுல லிங்க்ல பண்ணவும். அதுக்கு தான் நிறைய கான்செப்ட் இருக்கு. ஹேஷ்டேக்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணணும். அதெல்லாம் நான் இங்க நேரம் குறை இருக்கிறதுனால நான் அதை சொல்லலை. ஸோ இந்த ஹேஷ்டேக் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இது வந்து பரவ ஆரம்பிக்கும். ஒரு யூடியூபே வந்து நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் எல்லாருடைய ஃப்ரண்ட் பேஜ்லயும் அது வந்துதான் ஆகும். அது உங்களுக்கே தெரியாது. இந்த வீடியோ எதுக்கு எனக்கு வருதுன்னா இன்னொருத்தர் உங்களுடைய கான்டாக்ட் பார்த்துருக்காரு, அதனாலதான் உங்க வீடியோ அந்த வீடியோ ஃப்ரண்ட்ல வருது. அது யாருக்குமே அந்த ரகசியம் தெரியாது. ஸோ எல்லாமே அந்த மாதிரி தான் இணைச்சிருக்காங்க. அப்போதான் அந்த சோசியல் மீடியா வளரும்ன்றதுக்காக. ஸோ இது ரெகுலரா போடணும். நீங்க எது பண்ணாலும் ஒரு யூடியூப் வீடியோ ஒரு நாளைக்கு உங்க கம்பெனியை பத்தி உங்க ப்ராடக்டை பத்தி ஒரு நாள் போடுறீங்கன்னா அதை டெய்லி செய்யுங்க. அப்போ அது டெய்லி செய்யறதா இருந்தா அது கரெக்டான நேரம், இந்த நேரத்துல போட்டா நல்லா வரும்னா அந்த நேரத்தை சூஸ் பண்ணி அந்த நேரத்துல போடுங்க. அதை கண்டினியூஸா கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இந்த இதுல நீங்க எந்த செஞ்சாலும் கன்சிஸ்டன்சியாவும் நீங்க செய்யணும். நீங்க வெப்சைட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க போடுற கண்டென்ட் உங்க ப்ராடக்டை பத்தி திரும்ப 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 போட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டென்ட் ஒரே கண்டென்ட்டை திருப்பி போட முடியாது. அந்த மாதிரி போட்டா அதுக்கு வேல்யூ கிடையாது. நீங்க தான் யோசிக்கணும். உங்களுடைய கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் எடுத்தா இதுக்கு வேற வேற பரிணாமத்தில் அதை போடலாம். ஸோ அதெல்லாம் யோசிச்சு நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமா என்ன பண்ணணும்னா லோக்கல் பிஸ்னஸ் சொல்லி கூகுள்ல ஒன்று இருக்கு. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்? இங்க கை தூக்குங்க. 1 2 பாருங்க, 2 பேர் தான். ஸோ இங்க நிறைய பேருக்கு லோக்கல் பிஸ்னஸ் பத்தி வேல்யூ தெரியாது. லோக்கல் பிஸ்னஸ்ல நீங்க வந்து பண்ற வேலையை வந்து முதல்ல போடணும். நீங்க என்ன ப்ராடக்ட் பண்றீங்க அதெல்லாம் வந்து அதுல போட முடியும். அதுக்கு வந்து ஜஸ்ட் business.google.com business.google.com இதுல நீங்க போய் நீங்க உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸை வச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். அவன் என்ன பண்ணுவார்னா வந்து உங்களுடைய கம்பெனி ரியலா இருக்கா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அவங்க. அதாவது நீங்க வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னுவாங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கண்டிஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணி நம்ம அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வெப்சைட் அந்த லோக்கல் பிஸ்னஸ்லயே நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க லொக்கேஷன் சர்ச் பண்ணும்போது இந்த லொக்கேஷன் அப்படின்னு கொடுக்கும்போது கூகுளே எடுத்துட்டு வந்து நம்மளுடைய பிஸ்னஸை காட்டும்.
அதை காட்டுறதுனால நிறைய பேருக்கு லீடு வரும். இது வந்து எப்படி நான் சொல்றேன்னா, இது என்னுடைய அனுபவம் தான். என்னுடைய அனுபவத்தையே நான் சொல்றேன். 2010 ஒரு கார்பரேட் பிஸ்னஸ்னு ஒருத்தர் என் ஃப்ரெண்டு பண்ணணும்னாரு. ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு லோக்கல் பிஸ்னஸ் போட்டேன். வெப்சைட்டை கூட விட்டுட்டாரு. பிஸ்னஸை விட்டேன். நான் லோக்கல் பிஸ்னஸ் இருக்கு, என்னோட நம்பரை தெரியாம கொடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா நான் ஒரு கான்செப்ட்ல தான் பண்ணேன். சரி, நான் உங்களுக்கு லீடு எடுத்து கொடுக்குறேன், லீடு எடுத்து கொடுத்துட்டு வந்த பிஸ்னஸ்க்கு அப்புறம் எனக்கு ஏதாவது கமிஷன் கொடுங்க, அது பிரச்சனை இல்லைன்னு. சரி அப்படி விட்டேன். அப்போ பாட்டுக்கு ஒரு 1 இயர் கழிச்சு எனக்கு பிஸ்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு கார்பரேட்லேருந்து. இப்போ அவர்கிட்ட கேட்டால் நான் எல்ஐசிக்கு போயிட்டேங்க, இப்போ நான் அதை பண்ணலைன்றாங்க. சரி, வர பிஸ்னஸ் என்ன பண்ணுறது? சரி, அந்த பிஸ்னஸை சரி யாருக்காவது கொடுக்கலாம். நான் இன்னொரு வாங்குறவனை ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இப்போ நான் உனக்கு வரும் கார்பரேட் லீடு நான் கொடுக்கட்டுமா? சரி கொடுங்க. சரி வாங்க சொல்ல அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். 2008 2025 வரையும் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இதுக்கு நான் எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணேன்னா, எக்ஸாக்டா சொன்னா நான் அன்னைக்கு போட்ட 2008 போட்ட உழைப்பு தான், அவ்வளவுதான், எதுவும் பண்ணல. இன்னைக்கு நேத்திக்கு வரையும் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எப்படி வருது? இது அந்த டைம்ல அதை சரியா பண்ணதுனால. அதனால அதை கரெக்டா செட்டப் பண்ணி கரெக்டா அப்டேட் பண்ணுங்க. அப்போ நான் அப்டேட்டே பண்ணாததுக்கே அதுக்கு வேல்யூ இருக்கு. அப்டேட்டை ரெகுலரா பண்ணிட்டு இருந்தா அதுக்கு எவ்வளோ வேல்யூ வரும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. கூகுள் லோக்கல் பிஸ்னஸ்ல பண்ணுங்க. ரெகுலரா நீங்க இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டீங்கன்னா நாளைக்கு அதே டைம்ல போஸ்ட் போடுங்க. அது 2 நாளைக்கு ஒரு தடவை போட்டாலும் சரி, 1 வாரத்துக்கு ஒரு தடவை போட்டாலும் சரி, 2 வாரத்துக்கு ஒரு தடவை போட்டாலும் சரி, அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதை வந்து பண்ணுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு மேரத்தான் மாதிரி. இதுல இப்போ நாளைக்கு போட்டுட்டேன் எனக்கு எதுவுமே வரல அப்படி இல்லை. இது ஒரு 6 மாசம் 8 மாசம் ஆகும். ஏன்னா இருக்கிற காம்படிஷன் அவ்வளோ. நீங்க ரெகுலரா போட்டுட்டே இருந்தா உங்க கண்டென்ட் யூனிக்கா இருந்தா அந்த கண்டென்ட்டை வந்து 4 பேர் பார்க்குற மாதிரி எழுதுறதுக்கு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நீங்க 4 பேர் ரிசர்ச் பண்ணுவீங்க, இவன் எப்படி பண்ணியிருக்கான்னு. அப்புறம் இதுல வந்து இன்னொன்று இப்போ லேட்டஸ்டா வர விஷயங்கள்லாம் சொல்றேன். கொலாபரேஷன் போஸ்ட்னு ஒன்று வருது. கொலாபரேஷனா நான் இன்னொரு சேனல் உங்களுக்கு ஈக்குவலா இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சோசியல் மீடியா இருந்திருந்தா அவங்க சேனல், சார் உங்களுடைய இது இன்ஸ்டாகிராம் என்ன சார், நான் வந்து உங்களது லைக் பண்றேன், உங்களோட ப்ராடக்டை பத்தி நான் போடுறேன், அதே மாதிரி நீங்க போடுங்க. இது ஜஸ்ட் ஜென்ரலா சேருது. இதே மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது இன்டர்நெட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணி சில பேருக்கெல்லாம் லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. உங்க ப்ராடக்டை அங்க போட்டா அங்க நிறைய உங்களுக்கு லீடு வரும்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட போய் நீங்க அப்ரோச் பண்ணலாம். அவங்க கண்டிப்பா அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. சரி, நான் இவ்வளவு ரூபாய் கொடுக்குறேன் உங்களுக்கு, என்னோட போஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு யூடியூப் சேனல் பாப்புலரா போகுது, அந்த சேனலை நீங்க போய் அப்ரோச் பண்ணி என்னுடைய வீடியோவை நீங்க ஜஸ்ட் எங்க மாதிரி ஒரு சேனல் இருக்கு அது மாதிரி ஒன்று சொல்லுங்க, இதுக்கு இவ்வளவு தரோம் அப்படின்னு கூட நீங்க பண்ணலாம். இதெல்லாம் வந்து இது ஒரு மெத்தட். கூகுளே SEMன்னு ஒன்று வச்சிருக்காங்க. SEMனா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் மூலியமா இப்போ இனிஷியலா சொல்றது ஜஸ்ட் போடுறது உங்களுடைய இது உண்மையாவே என்னுடைய ப்ராடக்ட் யார்கிட்ட போகுது, யார் பார்க்குறாங்க, எந்த ஏஜ் குரூப் பார்க்குறாங்க, எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க பெய்டு மார்க்கெட்டிங் போடும்போது அந்த உங்களுக்கு தெரிஞ்ச கீவேர்டு வழியா நீங்க உள்ள போடுவீங்க. ஸோ அந்த கீவேர்டு இதெல்லாம் சர்ச் பண்ணி ஓகே இதை பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சின்ன பட்ஜெட்ல போட்டா கூட அது உங்களுக்கு டேட்டா சொல்லும். எந்த இடத்துல இருந்து வராங்க, எந்த ஏஜ் குரூப்ல இருந்து வராங்க, யாரு பாக்குறாங்க, எந்த டிவைஸ்ல இருந்து பாக்குறாங்க, மொபைல்ல பாக்குறாங்களா, டிவில பாக்குறாங்களா, இல்ல கம்ப்யூட்டர்ல பாக்குறாங்களா, எல்லாத்தையும் அது சொல்லும். அதே மாதிரி அதுல டார்கெட் பண்ணக்கூடிய இடமும் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பெய்டு மார்க்கெட்டிங் மூலியமா, ஏன்னா பெய்டு எல்லாருமே குவிக்கா வரணும்னு தான் நினைப்பாங்க. மேரத்தான் ரேஸுக்கு நிறைய பேர் ஓடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஸோ அது குவிக்கா வரணும் அப்படின்னு குவிக்கா வரணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பே பண்றதுக்கு நான் ரெடி, எனக்கு இம்மிடியேட்டா எனக்கு லீடு வரணும், எனக்கு இம்மிடியேட்டா பிஸ்னஸ் வரணும் அப்படின்னா நாம வந்து இந்த கூகுள்ல வர சர்ச்சில் டார்கெட் பண்ணலாம். அப்புறம் இது யாருக்குமே தெரியாதான்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது நாம வந்து பெரிய பெரிய சைட்ஸ், இப்போ நீங்க சின்ன சைட்ஸா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு hindu.comல, ஒரு economicsTimes.comல அங்க வந்து உங்களோட ஆடை போட வைக்கலாம். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான பெரிய வீடியோ ஒன்று பாப்புலர் வீடியோ ஓடிட்டு இருக்கு யூடியூப்னா அங்க போடலாம்.
ஸோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் போடும்போது அந்த அந்த இதுக்கு வேல்யூ உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். ஸோ அந்த மக்களை பார்க்கறதுக்கு தானே போடுறாங்க. ஒரு சின்ன ஒரு சிரிக்கிறதுக்காக சொல்ல, இங்க அரசியலுக்காக சொல்ல, இங்க தாவேகாவுடைய வீடியோல வந்து டிஎம்கேவுடைய ஆடு போவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அதனால இந்த மாதிரி எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ண முடியும், எல்லா சாத்தியம் இருக்கு. ஸோ இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது நீங்க இது ரெண்டும் ஒரு ரயில்வே தண்டவாளம் மாதிரி. நீங்க டெய்லி போஸ்ட் பண்றது ஒரு ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டே இருக்கணும். இன்னொரு இதுவா வந்து நீங்க பேரலா நீங்க பெய்டும் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்கும். அதே நேரத்துல கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை சொல்லி நான் இதை விடைபெறுகிறேன். இதுதான். தேங்க்யூ ஃபார் த டைம். நீங்களும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ISRB எக்ஸ்போ மன்றத்தில் தொழில் முனைவோராக பதிவு செய்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ISRB எக்ஸ்போ ஃபோரம், புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.